ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹார்மனி இன் நேச்சர் தான் பார்க்க போகிறோம். ஹார்மனினா தமிழில் நல்லிணக்கம். இயற்கைக்கும் நம்மளுக்கும் இடையில உள்ள இணக்கம் தான் ஹார்மனி இன் நேச்சர். இதில் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், கிளைமேட், சாயில், வாட்டர், ஏர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எப்படி ஒரு இயற்கையை உருவாக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பீஸ் பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். பீஸ் பூக்களில் இருக்கிற மகரந்தத்தை இன்னொரு பூவுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவும். அப்படி சேர்த்தாதான் அந்த பிளான்ட்டு ஃப்ரூட்ஸை உருவாக்கும், பழங்களை உருவாக்கும், விதையை உருவாக்கும். ஸோ ஃப்ளாஸுக்கு பீஸ் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பீஸுக்கான ஃபுட்டை ஃப்ளாஸ் கொடுக்குது. ஸோ ரெண்டுமே ஒன்றிணைஞ்சு செயல்படுது. இது ஒரு ஹார்மனி இன் நேச்சருக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஹார்மனி இன் ஹியூமன் லைஃப். நம்ம இப்போ ஃபுல்லாக கன்ஃபியூஷன், ஸ்ட்ரெஸ், டென்ஷனில் வாழ்கிறோம். நம்ம அமைதியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும்னா நம்ம நேச்சரையும் சொசைட்டியையும் டிபெண்ட் பண்ணி வாழணும், ஒன்றிணைஞ்சு வாழணும். ஹார்மனி தான் ஒரு மனுஷனுக்கு சக்ஸஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹாப்பினஸை கொடுக்கும். ஹார்மனி இல்லைன்னா நம்மளோட லைஃப் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் அன்ஸ்டேபிளாகவும் இருக்கும். ஹார்மனி அண்ட் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ். நம்ம நேச்சரோட ஒன்றிணைஞ்சு வாழணும்னா அதில் ஏற்படுற பிரச்சனைக்கு தீர்வு காணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ அதிகமான மரங்களை வெட்டும்போது ஆக்சிஜன் லெவல் பாதிக்கப்படுது. பூமி வெப்பமடையுது. அந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக நிறைய மரங்களை நடணும். மரங்களை தேவையில்லாமல் கட் பண்ணுறதை குறைச்சிக்கிடணும். இயற்கை ஒன்றும் நம்மளுக்கு பொழுதுபோக்கு இல்லை. அது இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது. ஸோ நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா பாதுகாப்போடு வச்சுக்கிடணும். இயற்கைக்கு எந்த ஒரு விதத்துலேயும் தீங்கை ஏற்படுத்தக்கூடாது. நெக்ஸ்ட்டு காம்போனண்ட் ஆஃப் ஹார்மனி இன் நேச்சர். நேச்சர் பல வகையில் இருக்கும். அது ஒன்றோட ஒன்று சேர்ந்து வேலை பார்க்கும். ஃபஸ்ட்டு பயோடைவர்சிட்டி. பயோனால் லிவிங் ஆர்கானிசம், பிளான்ட், அனிமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறது பயோடைவர்சிட்டி. நெக்ஸ்ட்டு எக்கோசிஸ்டம் சர்வீசஸ். நேச்சர் தான் நம்மளுக்கு க்ளீன் ஏர், வாட்டர் அண்டு சாயிலெலாம் தருது. நெக்ஸ்ட்டு கிளைமேட் ரெகுலேஷன். ஃபாரஸ்ட் அண்ட் ஓஷன் கார்பன் டை ஆக்சைடு லெவலை மெயின்டைன் பண்ணும். அதனால் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். ரெயின்ஃபால் கரெக்டாக நடக்கும். நெக்ஸ்ட்டு நியூட்ரிஷன் சைக்கிள். நியூட்ரிஷன் எல்லாம் நேச்சர் ரீசைக்கிள் பண்ணும், மறுபடியும் யூஸ் பண்ணும். பிளான்ட் டெத் அண்ட் டீகே மேட்டரில் இருந்து நியூட்ரிஷனை எடுக்கும். அந்த நியூட்ரிஷன் எடுத்த பிளான்ட் டெத் ஆகும்போது இன்னொரு பிளான்ட் அந்த இடத்துல வளர்ந்து அந்த டெத் பிளான்ட்டோட நியூட்ரிஷன் உரியும். அதுதான் நியூட்ரிஷன் சைக்கிள். நெக்ஸ்ட்டு ப்ரிடேட்டர் ப்ரே ரிலேஷன்ஷிப். அனிமல்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று சார்ந்து தான் வாழுது. ஃபார் எக்ஸாம்பிள், லயன் நீரை வேட்டையாடி, மானை வேட்டையாடி தான் வாழும். மானில்லைன்னா லயனுக்கு சாப்பாடு இருக்காதுல்ல. அந்த இணைப்பை பற்றி சொல்கிறது ப்ரிடேட்டர் ப்ரே ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் ப்ராசஸஸ். ரெயின்ஃபால், ஃபோட்டோசிந்தசிஸ், டீகம்போஷன் இதெல்லாம் நேச்சுரல் ப்ராசஸஸ். இதெல்லாம் நடந்தால் தான் நேச்சர் பேலன்ஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹார்மனி இன் நேச்சர். நேச்சர் பேலன்ஸ்டாக இருந்தால் தான் அங்கே நம்மளால் வாழ முடியும். நம்மளுக்கு க்ளீன் ஏர், வாட்டர் அண்டு ஹெல்த்தை கொடுக்கறது நேச்சர் தான். கிளைமேட் சேஞ்சை தடுக்கிறதுக்கு ஹார்மனி இன் நேச்சர் தேவைப்படுது. ஃபுட் ப்ரொடக்ஷன் ஹார்மனினால தான் நடக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி அனிமல்ஸை வாழ வைக்கிறது இந்த நேச்சர் தான். ஹெல்த்தியாக இருக்கிற ஃபாரஸ்ட் ஆக்சிஜன், வுட், மெடிசின் அண்ட் ஷெல்டர் ஃபார் அனிமல்ஸ் எல்லாம் கொடுக்குது. நெக்ஸ்ட்டு ஹியூமன் இம்பேக்ட் ஆன் நேச்சர். ஹியூமன் நிறைய வகையில் நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணுறான். ஃபஸ்ட்டு டீஃபாரஸ்டேஷன். காடுகளை அழிக்கிறான், பொல்யூஷனை ஏற்படுத்துகிறான்.
ரிசோர்ஸஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறான். இண்டஸ்ட்ரியில் ஏற்படுத்துகிற வேலைகள்னால இயற்கை வந்து பாதிப்படையுது. இதனால் இயற்கை வந்து நிலையற்றதாக மாறுது, அதோட பேலன்ஸை இழக்குது. அதில் வாழ்கிற லிவிங் ஆர்கானிசம் வந்து பாதிக்கப்படுது. எக்கோசிஸ்டம் வந்து அழிஞ்சு போகுது. கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது. நம்மளுக்கு தேவைப்படுற பொருட்கள் வந்து கம்மியாகிக்கிட்டே போகுது. இப்போ வாட்டர்லாம் கம்மியாகிக்கிட்டே போகுது. நேச்சர் வந்து நம்மளுக்கு வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நேச்சரை வந்து பாதுகாக்கிறது ஹியூமன்ஸ் கையில் தான் இருக்குது. ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து ஹெல்த்தியான என்விரான்மெண்ட் கொடுக்கறது வந்து ஹியூமன்ஸோட கடமை. ஸோ அதை நம்ம பாதுகாத்து தான் ஆகணும்.